நாளைக்கு என் நண்பர் ஒருத்தர் ஜெயராம் பழனிவேல், அவருக்கு பிறந்த நாள் சரிங்களா, அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த மாதிரி நண்பர்கள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை. இந்த புண்ணியம் அவருக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் நல்லா வாழ்த்துக்கிறார். அவர் எங்கே இருக்காருன்னா சென்னையில் இருக்காப்புல. இந்த செல்லம் கிட்வேர்னு சொல்லி குழந்தைகளுக்கான இதெல்லாம் வச்சிருக்காப்புல வைங்களேன். அவருக்காக நம்ம சார்பில் கொடுக்கணும் வைங்க. எனவே உங்கள் அன்பு மாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று சொல்ல வரேன், இவங்களை மறந்துடக்கூடாதுல்ல. நீங்களே சொல்லுங்களேன், நம்ம ஒரே அங்கே சேவை மனப்பான்மை அந்த அது வெளியே போயிட்டோம்ல, இவங்களாம் தேடுறாங்க. இந்த ஒரு அன்பையும் கொடுத்தது யாரும் நீங்கள் தான் காரணம். அவங்க நேரத்தை போய் சாப்பாடு கொடுத்துருவோமா, அவங்களால சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கட்டும். அவங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வந்து சேரும் சரிங்களா. இதயத்தில் தர்மம் என்றும் உறங்குவதில்லை, இதை உணர்பவன் தானே மீண்டும் மனிதன் ஆகிறான். இங்கு எதை தேடி வந்தோம் என்று எதுவாக ஆனோம் என்று அறியாதவன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா, நான் யார் இறைவா, பதில் சொல்ல மண்ணில் வருவாயா. நான் யார் இறைவா, விடைத்தாய் இறைவா, நான் யார் இறைவா, விடையாக எனக்குள் வருவாயா. சொல்லிக்கிட்டேன், இந்த ஜோஸ் ஆல்காஸ் விளம்பரத்துக்கு போயிருந்தேன். நிறைய பேர் என்னப்பா மாறிட்டியா வச்சிட்டியா வாங்கிட்டியாங்க. நீங்களே சொல்லுங்க, அவ்வளோ பெரிய கடையில் அவ்வளோ பிராண்டான கடையில் கூடும்போது அதுக்கு தகுந்த காஸ்டியூம் போகிறதான் நல்லது. ஏன்னா அதெல்லாம் சில பேர் பேசும்போது ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. நான் இப்பவும் சொல்லுவேன், ஒரு உச்சக்கட்ட போதையை தந்திருக்கீங்க. இவங்களோட அன்பு ஆதரவெல்லாம் எனக்கு வாங்கி தந்துட்டே இருக்கீங்க. அவங்க கேட்கறதுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும், அந்த மாதிரி இடத்த தந்துட்டு அப்புறம் அதுக்கு தந்தாப்புல இதை அந்த கடையில் விரும்புவாங்கல்ல, அதுக்கு தான் காஸ்டியூம். மற்றபடி ஒரு டிஷர்ட்டு ட்ராக் சூட் தான் நம்மளோட பிராண்டு சரிங்களா. எனவே உங்கள் அன்பு மாதவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பேசுகிறவங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்க, வேறு வழி இல்லை, கொடுத்தும் கேட்டுக்கிட்டே தானே இருக்காங்க. எனவே பார்ப்போம். நன்றி.